வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, வாளை மீன வச்சு ஒரு டேஸ்டியான புட்டு. வாளை மீன் வந்து நெறைய முள் இருக்கும். அதனால நெறைய பேரு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி செஞ்சு குடுத்து பாருங்க. அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து வாளை மீன வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம ஆ ஒரு மீன வந்து 3 துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் முள் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா தடவிடுறேன். பாருங்கள், நல்லா அப்போ தான் உப்பு நல்லா இறங்கும் அந்த மீனுக்குள்ளே வேக வைக்கும் போது. இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து இதில் ஸ்டீம் பண்ண போகிறோம். நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக நான் வந்து இட்லி சட்டியை வச்சு தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா தண்ணியில் நம்ம போட்டு வேக வைக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே எல்லா நியூட்ரியன்ஸும் அப்படியே கிடைக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு நல்ல லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன் நான். இடையில கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்கின்னெல்லாம் ரெண்டாக பிளந்துட்டு இது வெந்துட்டு கொஞ்சம் ஒரு சைடில் மட்டும் வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இந்த முள்ளை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். ரெண்டாக இப்படி எடுத்துட்டு நடுவில் ஒரு பெரிய முள் வரும், அதை எடுத்துட்டு இது வந்து முள்ளை எடுக்கும் போது தான் கொஞ்சம் வேலைப்பாடு இருக்கும். மற்றபடி ஒரு 10 நிமிஷத்தில் இந்த டிஷ் ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து முள்ளெல்லாம் எடுத்து நான் வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான முருங்கைக்கீரை போட்டு தான் செய்கிறோம். முள்ளெல்லாம் வந்து எடுத்து வச்சேன் புட்டு. இது மீன் வந்து இப்போது ஒரு வாணலியில் தேங்காய் எண்ணெயை வச்சு தான் செய்கிறோம். தேங்காய் எண்ணெயை வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு நல்ல பெரிய வெங்காயம், ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிடணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போது வந்து ஒரு 5 பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பூண்டு போடும்போது நல்லா உங்களுக்கு அந்த வாழை மீன் வந்து வாயுன்னு சொல்லுவாங்க. அதனால் பூண்டு போடும்போது உங்களுக்கு ஃப்ளேவரும் தூக்கி கொடுக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து ஒரு 2 கையளவுக்கு முருங்கைக்கீரை போட்டுக்கிறேன். ஒரு வாழை மீனுக்கு ஒரு 2 கை அளவுக்கு முருங்கைக்கீரை. அது பார்க்கும் போது தான் ரொம்ப தெரியும். ஒரு 2 நிமிஷத்துலேயே பாருங்கள், நல்லா சுருங்கி வந்துடும். நல்லா வதக்கிடலாம். இது போட்டு ஒரு முருங்கைக்கீரை வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கிடலாம். ஏன்னா ஏற்கனவே மீனெல்லாம் நல்லா வெந்துட்டு. இப்போது ஒரு மசாலாவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு மிக்சியில் நைஸாக அரைக்க வேண்டாம், நல்லா கொஞ்சம் ஒரு 2 அடி மட்டும் அடித்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு, இந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து வாழை மீனோட உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உறுத்து வச்ச அந்த இந்த வாழை மீனை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ண உடனேயே நம்ம வந்து ஏற்கனவே நல்லா வெந்து வந்திருக்கு வாழை மீன்.
அதனால் இப்போ மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. போட்டு நல்லா கலந்துட்டு லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மிக்ஸி அலசின தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ஜஸ்ட் அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த டிஷ் ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனை மற்றும் நானும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.